வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் வழங்கும் பா எழுத வா இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் தலைமையில் பயிற்சியின் மரபாசான் பாவலர் மாமணி ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்கள் நடத்திய இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பின் 46வது வகுப்பை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு நிலையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுதும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நிகழ்த்துகின்ற பா எழுதவா இணைய வழி மரபு பயிற்சி. நாம் தொடக்க நிலையிலிருந்து நம்முடைய மரபு வழி வாக்கள் வடிவமைப்பதற்குரிய வழிமுறைகளை நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால் ஐயா அவர்கள் தொடர்பு நமக்கு கற்பித்து வருகிறார்கள். அந்த வகையில் பல்வேறு செய்திகள் அமர்வில் கூட வெண்பா இலக்கணத்திற்குரிய அதில் பயன்படுத்துகின்ற வகையொலி பற்றி மிகவும் சிறப்பான வகையில் அது நம்முடைய பாடல்களில் எப்படி எடுத்தாளப்படுகிறது, வெண்பாக்களிலும் அதிலும் குறிப்பாக குரல் வெண்பாவில் அதை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த வகையொலி எப்படி முன்னும் பின்னுமாக அந்த சீரோடு இணைந்து வருகிறது, அந்த சொல் பொருள் மாறாமல் அதை எப்படி பயன்படுத்தி அந்த அசைக்குள் அதை அடக்கி இலக்கண மரபை கடந்து போகாமல் நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட அந்த மரபு வழியில் அதை பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி மிகவும் சிறப்பான வகையில் நம்முடைய மரபு பாவலர் மாமுனி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த பாடல் எழுதும் வகைகளை நாமும் பயன்படுத்த வேண்டும். நம்மை தொடர்ந்து நம்முடைய வரும் தலைமுறைகள் அதை பயன்படுத்துவதற்குரிய பயிற்சியை அளிக்கின்ற முயற்சியாக அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மரபு செல்வங்கள் நடுவத்தின் தமிழியல் துறையோடு இணைந்து இதை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் இதில் பயிற்சி பெறுகின்றவர்கள் அந்த பயிற்சியை அவர்களுடைய முயற்சியை சிறப்பு சேர்க்கின்ற வகையில் அதற்கு ஒரு நிலையான புகழை உருவாக்குகின்ற வகையில் நம்முடைய பயிற்சியின் வழியாக பாவலர் தேர்வு, அதற்கு முன்பாக இளம் பாவலர் தேர்வு நடத்தி அதற்குரிய சான்றுகளை வழங்க இருக்கிறோம். எனவே இது காலத்தால் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி வகுப்பாக இந்த வகுப்பை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் 4-5 வகுப்புகளில் இளம் பாவலர் தேர்வு நடைபெற இருக்கிறது. எனவே தொடர்ந்து இதுவரை பயின்றதை நம்முடைய கழகமுரசு தமிழ் காட்சி ஊடகத்தின் வழியாக எல்லா வகுப்புகளையும் தொடர்ந்து பதிவு செய்து வந்திருக்கிறோம். எனவே இதுவரை வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் கூட அந்த
காட்சி ஊடகத்தை பார்த்து அதிலிருந்து கருத்துக்களை பயிற்சியாக பெற்று இந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம். அந்த வகையில் அதற்குரிய தேர்வு அறிவிப்புகள் அடுத்து வருகின்ற அமர்வுகளில் வெளியிட இருக்கிறோம். எனவே இது எல்லா வகையிலும் நம்முடைய கவிதை எழுதுகின்ற கவிஞர்களுடைய கற்பனை வளத்தை நாம் நம்முடைய மரபு வழியில் பதிவு செய்வதற்குரிய பயிற்சி வழங்குகின்ற முயற்சி. அந்த வகையில் இதில் வருகை தந்திருக்கின்ற பெருமக்கள் தொடர்ந்து ஊக்கமும் உற்சாகமும் தருகின்ற வகையில் இந்த பயிற்சியை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் அனைவரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய நம்முடைய அமர்வுக்கு அழைப்பை ஏற்று இந்த அமர்வில் பங்கெடுக்க வருகை தந்திருப்பவர் மரியாதைக்குரிய கவிச்சுடர் மதுவதனி அவர். இவர் கோயம்புத்தூரில் பல்வேறு தமிழ் அமைப்புகளோடு இணக்கமாக இருந்து சிறப்பான பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருபவர். ஒரு சிறந்த தமிழ் ஆர்வலராக தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர். நல்ல கவிஞர், பேச்சாளர் என்பது மட்டுமல்லாமல் அவர் பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். கோவை வெண்ணிலா மன்றத்தின் முதன்மை பொறுப்பாளராக இருந்து அதை சிறப்பான வகையில் நிர்வகித்துக் கொண்டிருப்பவர். அதை போலவே கோயம்புத்தூர் பகுதியில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கவிமாமணி தேவி அவர்கள் நடத்துகின்ற 5 இணை தமிழ் சங்கத்தில் தொடர்ந்து நிர்வாகியாக இருந்து அவருடைய விழாக்களை ஒருங்கிணைப்பவராகவும் அந்த விழாக்களில் நெறியாளராகவும் இருந்து சிறப்பாக தன்னுடைய ஆளுமையின் வழியாக அந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைத்து சிறப்பாக நடத்துகின்ற ஒரு நல்ல நெறியாளராக அவரை கோயம்புத்தூரில் நடைபெற்ற 5 இணை தமிழ்ச்சங்க விழாவில் பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவராக, சிறந்த படைப்பாற்றல் மிக்கவராக, தான் நினைத்ததை மெய்ப்பட பேசுகின்றவராக, இவை எல்லாவற்றோடு நம்முடைய மறைந்த அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அணுக்கமான நிர்வாகிகளில், தலைவர்களில், வழிகாட்டிகளில் ஒருவராக விளங்கிய பெரும்புலவர் செம்மங்குடி துரையரசு தொண்டைமான் அவர்களிடம் நட்போடு தன்னுடைய கருத்துக்களை, ஐயங்களை கேட்டு தெளிவு பெற்றவர். அவரிடத்திலே கவிச்சுடர் என்ற விருதை பெற்று அந்த விருதையே தன்னுடைய முழுமையான சிறப்பாக கருதி அதை பயன்படுத்தி கொண்டிருப்பவர். இப்படி அவருடைய எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பெரும்புலவர் செம்மங்குடி துரையரசு தொண்டைமான் அவர்கள் எழுதிய மணப்பெண் மாதவி என்ற காப்பியத்திற்கு வாழ்த்துரை எழுதி அந்த நூலுக்கு சிறப்பு சேர்த்ததோடு தானும் சிறப்பு பெற்றிருப்பவர். இப்படி பல படிகளால் அவர் தொடர்ந்து சிறப்பு பெற்று வருகின்ற கவிச்சுடர் மதுவதனி அவர்கள் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிறார். அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவரை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். பா எழுதவா என்ற மரபு வழி கவிதை பயிற்சியை நடத்தி வரும் ஐயா அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு என் சிரம் பணிந்த வணக்கத்தையும் 46வது வாரமான இன்று எனக்கு வாழ்த்துரை வழங்க வாய்ப்பளித்தமைக்கு மகிழ்வோடு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, பா எழுதவா என்று தமது குருகுலத்திற்கு உரிமையோடு அழைக்கும் ஐயா இணையவழி மரபு பயிற்சிக்கு பாவலர் மாமணி மரபு ஆசான் ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். தமிழ் அழகு, தமிழ் அழகு, தமிழ் அழகு, தமிழ் பழகு, தமிழ் ஆய்ந்து தமிழாய் தமிழ் பழகு, தொன்மொழி எங்கள் தமிழாகும், சொல்வளம் காட்டும் வழியாகும் என்ற நம் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் வாழ்த்து பாடலுக்கு ஏற்ப தமிழை தமிழாய் பழக வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள்.
தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என பாரதியார் பாடும் பாடல் மரபு கவிதையின் காலத்தொன்மைக்கும் பொருந்தக்கூடியதாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் மொழி. இன்றைய தமிழ் மொழிக்கு மூத்த தமிழை இயல்பு மாறாமல் மரபு மாறாமல் சேர்க்கும் உங்களது உயரிய தமிழ் பணி பாராட்டுக்குரியது. அதுபோக ஆவடி ஐயா அவர்கள் நிறைய அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு பெரும்பாலும் தவிர்த்துக்கிட்டே வந்தது. நிறைய கவிதை போட்டிகளில் கவியரங்கங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு வந்த போது என்னால் கலந்து கொள்ள முடியாமல் ஐயாவை பார்க்க முடியாமல் போனது. ஆனால் ஐந்திணை தமிழ்ச்சங்க விழாவில் ஐயாவை பார்த்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தது. அதே போல் செம்மங்குடி ஐயா, அவரை நான் அப்பா என்று அழைப்பேன், அவரையும் சந்தித்தது நான் வாழ்நாள் பாக்கியமாகவே கருதுகிறேன். இருவரும் இவ்வளவு வயதான பொழுதிலும் கொஞ்சம் கூட ஓய்வின்றி தமிழுக்காக உழைத்து வரும் இவர்களை எப்படி பாராட்டுவது என்றே எனக்கு தெரியவில்லை. அப்படி ஐயாவின் ஆவடியாரின் திருக்குறள் என்பது நான் தினமும் அதை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, உங்களுடைய இந்த தமிழ் பணிக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஐயா. அதுபோல் மரபு ஆசான் அவர்களை பற்றி நான் அவருடைய பெயரை அறிந்திருக்கிறேன். ஆனால் அவரை பற்றி எனக்கு பெரும்பாலும் எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லாமல் போனது. அந்த அளவுக்கு நான் பிரபலமாகவில்லை என்றே சொல்ல வேண்டும். அவரை நேற்றுதான் அவருக்கு முகநூலில் நட்புக்கு நான் அழைப்பு விட்டு அவரும் என்னை நட்பாக்கி கொண்டார். அதன் பிறகுதான் அவரை பற்றி நான் படிக்க நேர்ந்தது. அவருடைய மகிழ்வின் மந்திரச்சாவி, அதில் இந்த வாழ்த்துதல் பற்றி அவர் எழுதியிருந்தது மிக சிறப்பாக இருந்தது. அதாவது வாழ்த்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் அருமை, சிறப்பு அப்படி இல்லாம அவங்களுடைய எழுத்துக்களை சொல்லி வாழ்த்தும் பொழுது அவர்கள் அவ்வளவு மன மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை ஐயா சொல்லியிருந்தாங்க. அவருடைய அந்த இன்றைய சிந்தனை வரிகள்ல பாத்தீங்கன்னா, வாய்ப்பின் கதவுகளை நாம் தான் தட்ட வேண்டும் என்கிற சிந்தனையை நான் படித்த போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வறுமை சிலருக்கு கவிதை, பலருக்கு வாழ்க்கை, இதை படித்து நான் மெய் சிலிர்த்து போனேன். அதே போல் மகிழ்வின் மந்திரச்சாவி என்ற இதை அவர் எழுதும்போது ஞாபக மறதி பற்றி அவர் சொல்லியிருந்தது எப்படி ஞாபகத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தது மிக அருமையா இருந்தது. ஐயா, நீங்கள் வாழ்த்துவது அவருடைய வரிகளை பற்றி சொல்லி வாழ்த்துவதுதான் சிறப்பு என்று சொல்லியிருந்தார்கள். அதனால் வரிகளை பற்றி சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அதே பேர் வாழ்த்தினால் வளைந்து நில், தாழ்த்தினால் தலை நிமிர்ந்து நில் என்று அவருடைய சிந்தனை மிக சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி பெரியோரை மதித்தல், இனியது எது என்று கேட்டு இனியது எது பெரியோரை மதித்தல் என்று அவருடைய பக்கங்களில் நான் படித்த அந்த செய்தியை சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அதே போல் மரபு கவிதை என்பது ஒரு நமது மொழியோடு, பண்பாடு, கலாச்சாரத்தோடு கலந்தது மொழி. அதன் தன்மை மாறாமல், அதனுடைய இயல்பு மாறாமல் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அந்த மரபு. அதை இன்று நமது மதிப்புக்குரிய ஐயா ஆவடிக்குமார் ஐயா அவர்கள் இந்த பா எழுதவா என்ற புதன்கிழமை தோறும் நடத்தி வரும் இந்த நிகழ்ச்சியில் மரபு வழியாக கவிதைகளை கற்றுக் கொடுக்கும் இந்த முயற்சி மிக சிறப்பானது. எனக்குமே இந்த மரபு வழி பயிற்சியில் கலந்து கொள்ள மிகுந்த ஆசை. நான் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் நான் சில நாட்கள் நான் அதை பார்த்தேன். மீண்டும் என்னுடைய வேலை பழு காரணமாக என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இதை தொடர்ந்து இந்த மரபு வழி பயிற்சியில் நானும் ஒரு மாணவியாக கலந்து கொண்டு கற்றுக்கொள்ள மிகுந்த ஆசை கொள்கிறேன். அதே போல்
இந்த ஐயா அவர்கள் தொடர்ந்து தினமும் சில என்ன சொல்வது, ஓய்வு என்பதே இல்லாமல் தினமும் 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 ஏதாவது ஒரு பணியை, தமிழ் பணியை செய்து கொண்டே இருக்கிறார். அது போக அரசியல் மற்றும் இலக்கிய கூட்டங்கள் என்று கலந்து கொண்டே இருக்கிறார். இதற்கு இடையில் ஒரு நிகழ்வை தொடங்கி அதை தடங்கள் இல்லாமல் கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய விஷயம். அதை ஒரு குழுவாக சேர்ந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் நமது மரபு மாமணி ஐயா கோவிந்தராஜன் வாழு அவர்களும் தன்னுடைய எத்தனையோ பணிகளுக்கு இடையில் எல்லோரும் பயன்பெறும் வகையில் இந்த மரபு வழி பயிற்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று, பாராட்டுவதும் நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. உண்மையில் இது மிகச்சிறந்த பணி என்றே நான் சொல்வேன். ஐயா சொன்னது போல் எழுத்தோடு என்னை எடுத்தாலும் நோக்கில் பழுதிலா பார்வை படிப்பு என்ற ஆவடியாரின் குரலுக்கேற்ப தமிழை ஆய்ந்து தமிழ் பழகுவோம் என்று என்னுடைய சிற்றுரையான அந்த வாழ்த்துறையை முடித்து நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மகிழ்ச்சிமா. ஒரு சிறப்பான ஒரு மடலை உரையை தன்னுடைய வாழ்த்துறையாக நம்முடைய நெஞ்சில் நிலைக்கின்ற வகையில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி ஒரு தமிழுக்கு தான் ஆற்றி வருகின்ற பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பாயெழுதவா முயற்சிக்கு துணையாக நின்று தொடர்ந்து செயல்படுத்துவேன் என்பதை அழுத்தமாக தெரிவித்து இந்த வாழ்த்துறையை ஒரு நெகிழ்வுரையாக மாற்றி தந்திருக்கின்ற கவிச்சுடர் மதிவதனி அவர்களை மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது பெரும்புலவர் துரையரசு தொண்டைமான் அவர்கள் தந்தையாக ஏற்று அவர் வழியில் தமிழ் பணி ஆற்றுவதற்கு அவர் பல்வேறு நேரங்களில் அவரை பயன்படுத்த வேண்டும் என்ற என்னிடத்திலே சொன்னது உண்டு. அதற்கான முயற்சியும் அவர் செய்ததுண்டு. அவரிடத்தில் பேசி நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க செய்ததும், சில நிலைகளில் அதற்கு இயலாமல் போனதும் அவர் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்தன. எனவே ஒரு சரியான அவருடைய பார்வை என்பது உறுதியானது என்பதை அவர் ஐந்திணை தமிழ்ச்சங்க விழாவில் அதில் பங்கெடுத்தவர் ஆற்றிய பணிகளை பார்த்த போது அவருடைய தமிழ் பற்றை மட்டுமல்ல, அவர் பணியாற்றுகின்ற திறனையும் அறிய முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கும் பெருமைக்கும் உறுதிக்கும் உரிய கவிச்சுடர் மதுவதனி அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்காக அவருக்கு நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி தெரிவிக்கின்றேன். அவர் பேசுகின்ற பொழுது நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராஜன் பாலு ஐயா அவர்கள் எழுதிய மகிழ்வின் மந்திர சாவி என்ற நூலை பற்றி சொன்னார். அந்த நூல் வெளியிடுகின்ற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு அதை அருமை நண்பர் கவிச்சுடர் சிந்தைவாசன் அவர்கள் எழுதிய சிந்தை வாசம் என்ற நூலை வெளியிட்டேன். ஆனால் வாழ்த்துறை வழங்குகின்ற பொழுது 3 நூல்கள் என்று கருதுகிறேன். 3 நூலையும் வாழ்த்துகின்ற பொழுது நம்முடைய பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலையா அவர்கள் எழுதிய மகிழ்வின் மந்திர சாவி என்கின்ற அந்த நூலையும் நான் வாழ்த்துகின்ற வாய்ப்பையும் பெற்றேன். அந்த வெளியீட்டு விழாவில் முழுமையாக கலந்து கொண்டவன் என்ற முறையில் ஒரு நல்ல நூலை வெளியிடுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றவன் என்ற வகையிலும், அதை வாழ்த்துகின்ற பேறு பெற்றவன் என்ற வகையிலும் எனக்கு பெருமைப்பட உரிமை உண்டு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அதில் இன்றைய வாழ்வியல் காலத்தில்
நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிமுறையை சொல்லுவதுதான் அந்த மகிழ்வின் மந்திர சாவி. அதில் கவிச்சுடர் மதுவதனி அவர்கள் சொன்னதைப் போல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற ஒரு தலைப்பையும், அதில் தந்தை மகற்காற்றும் நன்றி அபயத்து முந்தி இருப்பு செயல் என்கின்ற குறளை மேற்கோள் காட்டி, தான் படிக்காவிட்டாலும் தன் மகன் படிக்க வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று உறுதியேற்று பகல் இரவு பாராமல் உழைத்து ஓடாகி போன பெற்றோர்கள் அதிகம் என்று சொல்லி வீட்டை விற்று நிலத்தை விற்று தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு உழைக்கின்ற அந்த உழைப்பாலே பெற்றோர்களை பற்றி அவர் அதிலே சொல்லியிருப்பார். அதில் நாம் முத்துக்குமார் அவர்களின் பாடல் என்று, அதற்கு பிறகு வாடியனுடைய பாடல், ஒவ்வொரு தந்தையும் பெற்றோரும் எப்படி மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மறைந்த கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான் என்று தந்தை அடைகின்ற இன்பத்தை, அவருடைய இலக்கை உணர்த்துகின்ற அந்த பாடலையும் மேற்கோளாக காட்டி சொல்லியிருப்பார். அதை போலவே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய உழைப்பையும் உதிரத்தையும் அவர்கள் தருகிறார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களை இப்படி மதிக்க வேண்டும் என்று வாழுகின்றவர்களுக்கு வழிகாட்டியாக கருத்துக்களை எடுத்து வைத்திருப்பார். அதை போலவே ஆசிரியரை வணங்குங்கள் என்று அதற்கு அடுத்த நிலையில் பெற்றோர்களை தொடர்ந்து ஆசிரியரை வணங்குங்கள் என்று அதிலே ஒரு கட்டுரை இருக்கும். அந்த கட்டுரையில் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் அதனால் ஏற்படும் மகிழ்ச்சிக்கும் ஆசிரியர் எவ்வாறு காரணமாக அமைகிறார் என்பதை அந்த ஆசிரியர் காட்டும் வழிமுறைகளின் வழியாகத்தான் வாழ்பவர் எத்தகைய பலன்களை பெறுகிறார் என்பதை சொல்லுகின்ற பொழுது ஆசு பிளஸ் இயர் ஆசிரியர் என்று அதிலே குறிப்பிடுவார். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் களைபவர். ஆக ஆசிரியர் என்பவர் குற்றம் களைபவர் என்று ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமையால் ஏற்படுகின்ற குற்றத்தை ஆசிரியர் களைகிறார் என்பதை, அதனால்தான் அவரை ஆசிரியர் என்று குறிப்பிடுகிறோம் என்று அவர் அதிலே சொல்லியிருப்பார். அதைத்தான் அதற்கு மேற்கோளாக வள்ளுவர் பெருந்தகை எழுதிய எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற அந்த குறளை சொல்லி நம்முடைய கண்களை திறப்பவராக மட்டுமல்லாமல் அறிவினுடைய கதவையும் திறப்பவர். எனவே நமக்கு ஒரு விழியை கண்களாக நாம் பெற்றிருந்தாலும், ஆனால் ஆசிரியர் தான் நம்முடைய விழியை திறந்து வழிகாட்டுகின்றவர் என்பதை அவருடைய அந்த மகிழ்வின் மந்திர சாவி என்கின்ற அந்த நூல் சொல்லும். இப்படி பல்வேறு வகையான சிறப்புகளை அந்த நூல் தன்னடக்கியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நூலை கவிச்சுடர் மதிவதனி அவர்கள் இப்பொழுது நினைவுபடுத்தி நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்களுடைய எழுத்தாற்றலை நினைவுறுத்தினார்கள். அதற்காக அவருக்கு மீண்டும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். வழக்கமாக நாம் 45 வகுப்புகளை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு 46வது வகுப்பு. இந்த வகுப்பில் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் சான்றுறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆக்கூர் நிறைமதி அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும்,
அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தென் மண்டல தலைவர் முனைவர் சி. முருக சரஸ்வதி அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் என்று பல்வேறு நிலைகளில் எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இன்றைய அமர்வை 46வது வகுப்பை நடத்த நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுடைய சீரிய வழிகாட்டலிலும் நெறிமுறையிலும் இந்த பா எழுதவா என்ற இந்த நிகழ்வானது சிறப்பாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆம், 46ஆம் வகுப்பு. ஆனால் எனக்கு 24வது வகுப்பை போல ஒரு எழுச்சியோடு இந்த வகுப்பை நான் நோக்குகின்றேன். 46 வகுப்புகள் இன்றைக்கு கடந்துவிட்ட இந்த நிலை என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஏனென்றால் இன்னும் 4 வாரங்கள் நாம் நடத்திவிட்டால் இது 50ஐ தொட்டிவிடும். அந்த 50 என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மைல்கல்லாக இது இருக்கும். என்னுடைய இல்லத்தரசியோடு நான் இதை பகிர்ந்து கொண்டேன். இந்த பா எழுதவா என்ற இந்த நிகழ்வை பற்றி உனக்கு ஏதேனும் தெரியுமா என்று. நான் புரிந்து வைத்திருக்கிறேன், ஆனாலும் தெளிவாக சொல்லுங்கள் என்று சொன்னபோது நான் சொன்னேன், இது ஐயா அவர்கள் சொல்லின் செல்வர் அவர்களினுடைய சீரிய வழிகாட்டிலே இது ஒரு வரலாற்று பெட்டகமாக இருக்கும். என்றைக்கும் இதை பார்த்து இதன் பிறகு இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் இந்த இலக்கண வகுப்பு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் அதை பார்த்து பெருமையடைய இருக்கின்றார்கள். இது காலத்தினுடைய வரலாற்று பெட்டகமாக இது இருக்கும் என்று நான் சொன்னபோது மிகவும் மகிழ்ந்தார்கள். அதற்கு காரணம் ஐயா அவர்களுடைய அந்த சீரிய வழிகாட்டல் நெறிமுறை என்றுதான் சொல்ல வேண்டும். 50 வகுப்பை தொடுகின்ற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சி என்பது 50 வயதில் நாம் எவ்வாறு நாம் பேரன் பேத்தியை எடுக்கின்ற பொழுது மகிழ்கிறோமோ அதை போல ஒரு மகிழ்வு என்பது புண்ணியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக கூறுகிறேன். மதுவதனி வாழ்த்துரை வழங்கிய சகோதரி அவர்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய கவிதைகளையும் படித்திருக்கிறேன். அவர்களுடைய இந்த வாழ்த்துரை என்பது நான் எழுதியவற்றை எல்லாம் இங்கே நினைவு கூர்ந்தார்கள். ஆம், மகிழ்வின் மந்திரச்சாவி என்ற ஒரு நூலை நான் வெளியிட்ட பொழுது, குழந்தைகளை வெளியிட்ட பொழுது ஐயா அவர்கள் வந்து என்னை பெருமைப்படுத்தினார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பாக அந்த நூலை பற்றி இன்றைக்கும் எடுத்துரைத்தார்கள். அந்த விழாவிலே அருமையானது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நினைத்து நினைத்து மகிழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த ஒரு விழா என்று சொல்ல வேண்டும். அந்த விழாவிலே ஐயா அவர்களுடைய சிந்தை வாசன் அவர்களுடைய அந்த நூலும் சிந்தை வாசம் என்று சிந்தை வாசம் என்ற அந்த நூலும் வெளியிடப்பட்டது. ஐயா அவர்கள் அதை வெளியிட்டார்கள். எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருந்தது. ஐயா அவர்கள் அங்கு வந்து நூலை வெளியிட்டு அதை பற்றி எல்லாம் பேசிய போது மிகவும் அகமகிழ்ந்தோம். அதை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். ஆஹா, அருமையான அந்த விழாவை பற்றிய சிந்தனை இன்றைக்கு சுழன்று கொண்டிருக்க, இந்த அதிலே நான் எழுதிய பல அந்த கட்டுரைகள் என்று சொல்ல வேண்டும். நான் எழுதிய கட்டுரைகள் என்னுடைய நீண்ட நாள் ஆசை அது. அதை ஒவ்வொரு நாளும் நான் வெளியிடுவதற்கு முன்னால் என்னுடைய மரபு ஆசான் ஞானகுரு என்று சொல்லுகின்ற வீரபாண்டி தென்னவன் ஐயா அவர்களிடம் முதல் நாள் படித்து காட்டுவேன். அவர் அப்போது என்னை 1 மணி நேரம் நான் அதை இருவரும் பகிர்ந்து கொள்வோம். அந்த ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் வெளியிடப் போவதை பற்றி அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் நாளை என்ன வெளியிடப் போகிறேன் முகநூலிலே என்று தெரியும். அந்த மகிழ்னுடைய மந்திரச்சாவியை ஐயா அவர்களையும் இன்று நினைத்து பார்க்கிறேன். தென்னவன் ஐயா அவர்கள் இப்படியெல்லாம் இன்னும் மாற்றி இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சொல்வார். சிலவற்றை நோக்குகின்ற பொழுது பெருமையோடு சொல்வார், இது அற்புதமாக இருக்கிறது என்று சொல்வார். அதுபோலத்தான் இன்று நமது வாழ்த்துரை வழங்கிய சகோதரி அவர்களும் அந்த குறிப்பிட்ட சில அந்த நூலினுடைய பகுதிகளை எல்லாம் எடுத்து சொல்கின்ற பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஐயா அவர்களும் அதை நினைவு கூர்ந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் நாம் படைக்கின்ற இந்த நூல் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக இந்த நூல் ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெறும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே போலத்தான் பா எழுதவா என்ற அந்த இலக்கண நூலும் அமையும். அதற்கான வழிகாட்டலோடு அதுவும் சிறப்பாக அமையும் என்று இறைவனுடைய அந்த அருளோடு ஐயா அவர்களுடைய அந்த வழிகாட்டலோடு மிகப்பெரிய ஒரு நிலையை அது அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த
கவிச்சுடர் மதுவதனி அவர்கள் ஐந்திணை தமிழ்ச் சங்கத்தினுடைய சிறப்பு நிறுவனராக, சிறப்பு அந்த பங்கேற்பாளராக, அதே நேரத்தில் அந்த நெறியாளர்களாக இருந்து கொண்டு சிறப்பாக செய்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவிப்போம். கவிச்சுடர் விருதினை கண்ணாக பெற்றவர். புவியினில் என்றும் புகழுடன் வாழ்க. நவல்கின்ற சொற்களிலே நல்லிசையை பரப்பி குவித்திடுவீர் புகழினை குறையில்லா வாழ்வோடு. செவிமடுக்கும் பேச்சினை செப்பிய செம்மங்குடி தொண்டைமானின் தமிழ் மகளே வாழ்க வாழ்க வாழியவே என்று அவர்களை வாழ்த்தி, அதே போல இன்றைய நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்திருக்கின்ற நமது சகோதரி ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், தமிழ் தாரகை சுகந்தினா அவர்களுக்கும், முனைவர் சே முருகசரசு அவர்களுக்கும், என்றைக்கு புதன்கிழமை வரும் அன்றைக்கு நாம் அந்த பாடத்தை கற்க ஆவலாக இருக்கின்றோம் என்ற ஆசையோடு இருக்கின்ற கவிஞர் பெருமக்களுக்கும், அதே போல் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட பிறகு அதை பார்த்து மகிழ்கின்ற கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். சென்ற வாரம் நாம் பார்த்தோம் அசைநிலை. இந்த அசைநிலை என்பது ஒரு சொல்லானது அந்த மரபினுடைய அந்த யாப்புக்காக எழுதப்படுகின்ற, சேர்க்கப்படுகின்ற ஒரு சொல்லாக நாம் பார்த்தோம். அதிலே எந்தெந்த அதுபோல சேர்க்கப்பட்ட சொற்கள் எல்லாம் மண், தான், கொல், ஆள், ஆம், ஓரும், மற்று, பிற, ஆங்கு, அரோ என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அதே போல வகையொலி என்ற ஒரு வகுப்பை பற்றியும் விளக்கினேன், அந்த பகுதியை பற்றியும் விளக்கினேன். வகையொலி என்பது ஒரு எழுத்தை முன்னோ அல்லது பின்னோ அல்லது சேர்த்தோ மாற்றி எழுதுகின்ற ஒரு நிலையை பார்த்தோம். அப்பொழுது யாப்பு கெடாமல் இருக்கும் என்பதற்காக அவ்வாறு எழுதப்படுகிறது என்று. ஆனால் படிக்கின்ற பொழுது அதை கோடிட்டு சரியாக படிக்க வேண்டும், இல்லை என்றால் பொருள் மாறிவிடும். அந்த பொருள் மாறுகின்ற பொழுது அதனுடைய சுவையை நாம் உணர முடியாமல் போய்விடுவோம். அதற்கு நான் எடுத்துக்காட்டாக சொன்னேன், சுக்குமி லகுதி இப்பிலி என்று ஒருவன் படிக்கின்ற பொழுது அது அந்த இலக்கண அமைப்புக்காக சொல்கின்ற ஒரு நிலையாக இருந்தாலும் சுக்கு மிளகு திப்பிலி என்று சொன்னால் தான் புரியும். அதனால் வகையொலியை பயன்படுத்துபவர்கள் சிலர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், தாங்கள் வகையொலியை பயன்படுத்தி விட்டால் பெரும் புலவர்கள் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. வகையொலி என்பது தேவையான பொழுது மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும். எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு நகைச்சுவையோடு ஒரு கால நிகழ்வையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே. 14ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் வாழ்ந்த கவி காளமேகம். இந்த காளமேகத்தினுடைய பாடலை நாம் அனைவரும் அறிவோம். காளமேகம் அவர்கள் எழுதிய பாடலை படிக்கின்ற பொழுதே நமக்கு நகைச்சுவை வந்துவிடும். அவர் நிறைய கவிஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தங்களை கவி அரசர்கள், கவிராசர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார்களாம். நமது காளமேக புலவர் எப்பொழுதுமே நகைச்சுவை உணர்வுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அவர் சொல்கிறார், கவி என்பதற்கு மந்தி என்ற சிலடை பொருள் இருக்கிறது. ஏனென்றால் காளமேக புலவர் என்றாலே இருபொருள்பட தான் எழுதுவார். வாரி களத்தடிக்கு வந்து வென்று கோட்டை விழும் அப்படின்னா எழுதுவார். அவர் வைக்கோல் போரும் யானையும் ஒன்றாம் என்று எழுதுவார். அவருடைய பாடல்களையும் நாம் படித்தால் பார்த்தால் நன்றாக சிறப்பாக அந்த சொல்லாட்சி என்பது சிறப்பாக இருக்கும். இவர் அவர்களை பார்த்து சொல்கிறாராம், வாளெங்கே என்று கேட்கிறார். கவி என்றால், கவிஞர்கள் என்றால் கவி என்று பொருள்படாமல் மந்தி என்று பொருள்பட அந்த பாடல் எழுதியிருக்கிறார். வாள் எங்கே, நீண்டெழுந்த வள்ளுகிறெங்கே, 4 கால் எங்கே என்று கேட்கிறார். ஊன் வடிந்த கண் எங்கே, சால புவிராயர் போற்றும் புலவீர்கள் நீங்கள் கவிராயர் என்றிருந்த கால் என்று சொல்கிறார். எப்படி, எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், இந்த பாடலினுடைய பொருளை பார்க்கின்ற பொழுது நாம் இன்றைக்கு மரபினுடைய தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை உணர்த்துவதற்காக இதை நான் சொல்கிறேன். மரபினுடைய தன்மையை கற்று அதன்பட எழுத வேண்டும் என்பதற்காக எல்லோற்றையும் நாம் கற்க வேண்டும். படிப்படியாக அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கணத்தை வெண்பா அல்லது ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இவற்றில் ஏதாவது ஒன்றை நாம் பின்பற்றி அதில் கவிதை எழுத வேண்டும், வடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்கியிருக்கிறார்கள். அது வெற்றி பெற வேண்டும். இன்னும் நிச்சயமாக அது தொடர்ந்து வெற்றியை சுமந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் வெற்றி படிகளை நோக்கி அது கடந்து செல்லும் என்பதிலே மாற்றமில்லை. இந்த வாரம் கூன் அப்படி என்ற அந்த கூன் என்ற அந்த பகுதியானது இந்த யாப்பிலக்கணத்திலே எந்த நிலையை பெறுகிறது? கூன் என்ற ஒரு பகுதி. கூன் என்றால் ஒரு வளைவு என்று சொல்லலாம், அதுதான் பொருள் அது. ஆனால் இங்கே கூன் என்பது தனித்துவமான ஒரு சொல்லை குறிக்கிறது. அதுதான் மிகவும் முக்கியம். ஆனால் இந்த கூன் என்ற நிலையில் வருகின்ற அந்த சொல்லானது அந்த பாடலினுடைய யாப்பிலக்கணத்திற்கு பொருந்தாது. அந்த யாப்பிலக்கணத்திற்கு பொருந்தாமல் அந்த கூன் என்ற பகுதியானது முன்னே வருகிறது, இடையில் வருகிறது, ஈற்றில் வருகிறது.
இப்படி எழுதக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதிகளை எல்லாம் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். பொதுவாக வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பாவை நடத்திவிட்டு இலக்கணம் முடிந்து விட்டது என்று சொல்வதை விட அதிலே நாம் நோக்குகின்ற இடங்களை, குறிப்பாக நோக்க வேண்டிய இடங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி சுட்டிக்காட்டி இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதிகளை இப்பொழுது நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதிலே கூன் என்பது ஒரு கூனி என்று கூட சொல்லலாம். அந்த கூன், கூனி இல்லை என்றால் கம்பராமாயணம் இல்லை என்று சொல்வது போல இந்த கூன் என்ற சொல்லானது புலவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். புலவர்கள் இதை பயன்படுத்தலாம். அதற்கு இலக்கணமே, தொல்காப்பியமே அதற்கு வகையிட்டிருக்கிறது என்றால் அந்த கூன் என்ற அந்த பகுதி, அந்த சிறப்பை நாம் உணர வேண்டும். அதாவது பாய் ஏற்ற விரும்புகிறவர்கள் எல்லாம் இலக்கணத்தினுடைய இந்த கூனுடைய இடத்தை எங்காவது பார்த்தால், ஓ இது கூன் என்பதற்காக வந்திருக்கிறதே தவிர இது இலக்கணத்தோடு, யாப்பிலக்கணத்தோடு பொருந்துவதல்ல என்ற நிலையை உணர வேண்டும். இது என்ன தேவையில்லாமல் எழுதியிருக்கிறார்களே என்று நினைக்க கூடாது. இந்த கூன் என்பதற்கும் தனிச்சொல் என்பதற்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்கின்றன. இப்ப நேரிசை என்பாவிலை பார்த்தால் 8வது சீரானது தனிச்சொல்லாக வரும். அதே போல கலிப்பாவிலே நிறைய இடத்துல தனிச்சொல்லை பயன்படுத்தி இருப்போம் பாத்தீங்கன்னா. அதுபோல இந்த கூன் என்பது யாப்போடு பொருந்தாது, ஆனா பொருளோடு பொருந்தும். அதுதான் மிக சிறப்பு. யாப்போடு பொருந்தாது, பொருளோடு பொருந்தும். இதற்கு யாப்பிலக்கணத்தோடு சேர்க்கக்கூடாது அந்த பாட்டை. அதற்கு இலக்கணம் எல்லாம் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். உதாரணமாக அசை கூணாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அசை என்பது ஒரு அந்த நேரசை, நிறையசை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த அசை கூணாகிறதாம். அதற்கு தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அசை கூணாகும் அவ்வையினான என்று சொல்கிறார். அசை கூணாகுமா அவ்வையினான என்று அவர் அந்த தொல்காப்பியத்தினுடைய அந்த செய்யுள் இலக்கணத்திலே சொல்கின்றார். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், புறநானூரிலே இது கையாளப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்கிறார் என்றால், அந்த புறநானூரிலே வாழ் அப்படி என்று ஆரம்பித்திருக்கிறார். அந்த வாழ் என்பதை தனியாக மேலே எழுதியிருக்கிறார். வாழ், அதற்கு அடுத்தபடியாக வளந்தர மறுப்பட்டன செவ்வானத்து வனப்பு போன்றன என்ற ஒரு தொடர்ந்து அந்த புறநானூற்று பகுதியானது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புறநானூற்று பகுதியிலே இந்த வாழ் என்பது ஒரு அந்த இலக்கணத்தோடு பொருந்தவில்லை, தனியாக வந்திருக்கிறது. அந்த வாழ் என்பது சிறப்பை குறிக்கிறது, அந்த இலக்கணத்தை குறிக்காமல் முதலில் வந்திருக்கிறது. இதற்குத்தான் கூன் என்று பெயர். இது வாழ் என்பது நெடிலெழுத்து ஒற்று வந்திருக்கிறது. அதனால் நேர் என்ற அசையோடு வந்திருக்கின்ற காரணத்தினால் அசை என்ன இருக்கு, இங்க கூணாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அசை கூணாயிருக்கு. நேற்றைய முந்தைய வகுப்பிலே பார்த்தோம், அசை ஒரு தனியாக ஒரு சொல்லாக அங்க இலக்கணத்தை தாங்கி பிடிக்கிறது. அந்த இலக்கணத்தை, யாப்பிலக்கணத்தை அது இல்லைன்னா அந்த இலக்கணம் கெட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. ஆனால் அதே அந்த அசையானது இங்க கூணாக நிற்கிறது. அந்த கூன் என்பது அந்த யாப்போடு பொருந்தாமல் தனியாக நிற்கிறது. அதனால்தான் அந்த கூன் என்று சிறப்பிக்கிறோம். அந்த கூன் நேரசையாக இருக்கிறது நான் சொன்ன எடுத்துக்காட்டிலே. அதே போல நிறையசையாகவும் வருகிறது. அந்த பாடல் என்னவென்றால், அடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அடி அதர் சேரலின் அகம் சிவந்தன என்று ஒரு பாடல். அடி அதர் சேரலின் அகம் சிவந்தன. இப்ப அடி என்பது இருகுறில் இணைந்து வந்திருக்கிறது. இந்த இருகுறில் இணைந்து வந்த நிறை தனியாக இருக்கிறது. ஓரசையே பெரும்பாலும் யாப்பிலக்கணத்துல கொண்டு வரக்கூடாது. ஆனால் அந்த எப்படி கொண்டு வராங்கன்னா ஈற்றுச்சீராக தான் கொண்டு வராங்க இல்லைங்களா. வெண்பாவில குரல் வெண்பால பார்த்தா ஈற்றடின்ற ஈற்றுச்சீராக கொண்டு வரும், அதுல மட்டும்தான் வருது. ஆனால் இங்கே முன்னாடி அந்த முன்னாலே வருகிறது. அடி அதர் சேரலின் அகம் சிவந்தன என்று சொல்லப்படுகிறது. இப்ப நிறையசையானது இங்க அசை கூணாக மாறி இருக்கிறது. அடுத்தபடியாக வண்டு அப்படி என்ற ஒரு சொல் கையாளப்பட்டிருக்கு. வண்டு மலர் சேர்ந்து வரிபாடின் அப்படின்னு ஒரு பாடல். வண்டு தனியா எழுதியிருக்கிறார். இந்த வண்டு என்பதை எப்படி பிரிக்கலாம்? வண்டு நேர்பு அப்படின்னு சொல்றோம். அதுதான் இரண்டு நேர்கள் வந்திருக்கிறது. நேர்பு ஈற்றடியினுடைய ஈற்றுச்சேரானது நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு வர்றது போல நேர்பாக வந்திருக்கிறது. இப்படி நேரசையாகவும் வரலாம், நிறையசையாகவும் வரலாம், நேர்பாகவும் வரலாம். அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு தான் இந்த வண்டு அப்படிங்கிறது. இன்னொரு பாடல்ல பாத்தீங்கன்னா களிறு அப்படின்னு வருது. களிறு, களி, நிறை அடுத்தது நிறைவு அப்படிங்கிற வருது. அப்ப களிறு என்பது நிறைவு அப்படிங்கிற பொழுது, களிறு கதவெறியா சிவந்தூராய் நுதிமழுங்கிய வெண்கோட்டால்
உயிருண்ணும் கூற்று போன்றன என்று அந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீர் இந்த அசையானது எப்படி கூணாயிருக்கு. அசை கூணாயிருக்கு. நேரசையாக இருக்கலாம், நிறையசையாகவும் இருக்கலாம், நேர்பாகவும் இருக்கலாம், நிறைபாகவும் இருக்கலாம். இப்ப இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்க வரும்? வெண்பாவினுடைய ஈற்றடியினுடைய ஈற்றுச்சீராக வரும். ஆனால் கூன் என்பது அந்த பாடலினுடைய முதலிலே வருகிறது, தனித்து வருகிறது. அதனால் இதற்கு கூன் என்று பெயர். இப்ப அந்த அசை கூணாயிருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு சீர் எப்படி கூணாகிறது அப்படின்னு பார்க்கணும். ஒரு சீர் எப்படி கூணாகிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, தொல்காப்பியத்திலே பொருளதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீர் கூணாதல் நேரடிக்கு உரித்தே. அதான் அதுக்கு இலக்கணம். இலக்கணத்தை ஒட்டித்தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இது புலவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த தொல்காப்பியத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சீர் கூணாதல் நேரடிக்கு உரித்தே அப்படின்னு எழுதியிருக்கிறார். சீர் என்றால் இப்ப ஏற்கனவே சொன்னது அசை. அசையில நேர் வரணும், நிறை வரணும், நேர்பு வரணும், நிறைவு வரணும், அவ்வளவுதான். ஆனால் ஒரு சீர் என்பதற்கு இந்த நாளிலையும் பொருந்தாம வர்றதுதான் சீர். உதாரணமா அவரே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறை நேர் புலிமால ஆரம்பிச்சிருக்காங்க, இதுதான் சீர். ஈரசி சீர் அப்படின்னு சொல்றாங்க. அவரே அவரே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவரே கேடில் விடுப்பொருள் தருமார் பாசிலை வாடா வல்லியம் காடிறந்தோரே அப்படிங்கிற ஒரு பாடல்ல வருது. அப்ப இந்த அவரே என்பது சீராக மாறி இருக்கிறது. நல்லா உற்று நோக்கினா உங்களுக்கு நல்லா புரியும். இதுவரை முதல்ல நான் சொன்னேன் அசைன்னு சொன்னேன். நேர், நிறை, நேர்பு, நிறைவு அப்படியும் வரலாம். இப்ப சீர், இப்ப என்ன சீர் வந்திருக்கீங்க? அவரே நிறை நேர் புலிமா வந்திருக்கு. இந்த புலிமா என்ற ஈரசை சீரானது முன்னால் வந்திருக்கிறது. அதனால் சீர் கூணாதல் நேரடிக்கு உரித்தே அப்படின்னு இந்த இலக்கணம் வகுக்கிறது. அதே போல இன்னும் சொல்ல போனால் அந்த சீரானது எப்படியெல்லாம் இன்னும் மாற்றம் தருகிறது என்பதையும் பார்க்கலாம். அடி கூணாகிறது. ஒரு அடியே, ஒரு பாடலோட அடியே கூணா மாறுதான். அப்ப அதை சேர்க்கக்கூடாது, இதோட யாப்பிலக்கணத்தோட சேர்க்கக்கூடாது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடைய எல்லாரும் கையாண்டிருக்கிற, எல்லாரும் எடுத்து சொல்கின்ற எடுத்துக்காட்டு என்ன இதுல இருக்குனாக்கா, கலித்தொகையில இருக்குது. அது கலித்தொகையில 39வது பாடல்ல இருக்குது. சிறுகுடி ஈரே, சிறுகுடி ஈரே அப்படின்னு இருக்கு. சிறுகுடி ஈரே, சிறுகுடி ஈரே, அதான் அதனுடைய பொருள். பகையிலையும் இதுல வந்திருக்கு பாருங்க எப்படி, சிறுகுடி ஈரே, சிறுகுடி ஈரே பகையுலி அப்படின்னு சொல்றப்ப. ஆனா இங்க கூண்ல சொல்றப்ப என்ன சொல்றோம், ஒரு அடியே சிறுகுடி ஈரே, சிறுகுடி ஈரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டு வருது. அதனால இங்க அடி என்ன இருக்கு, கூணா இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இடை கடை, நடுப்பறையும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நடுவிலையும் அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் இருக்கிறது. அதற்கு ஒரு சொல்கின்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, உலகே முற்கொடுத்தோர் பிற்கொளவும் பிற்கொடுப்பார் முற்கொளவும் உறுதி வழி ஒழுகும் என்பர். இந்த வஞ்சிப்பாவுல என்ன சொல்லியிருக்கப்பட்டிருக்குனாக்கா, இடையில வரைய வந்துகிட்டே இருக்கு பாட்டு. தேரோட துகள் கெழுமின தெருவு அப்படிங்கிற ஒரு சொல்ல கையாளுறாங்க. தெருவு கலங்களா அலில் துறை கலங்குற்றன அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்கிறார். இதுல என்ன செஞ்சிருக்கிறார், என்ன மாற்றம் செஞ்சிருக்கிறாருன்னா, ஆரம்பிக்கிறப்பவே உலகேன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இடையில என்ன சொல்றாரு, தேரோட துகள் கிளம்பின அப்படின்னு இருந்தா போதும். ஆனா இடையில என்ன வார்த்தை சேர்த்திருக்காங்கன்னா, தெருவு அப்படின்னு சேர்த்திருக்கிறார். அதே போல கழா அலில் துறை கலங்குற்றன, கழா அலில் கலங்குற்றன அப்படின்னு முடிச்சிருந்தா போதும். ஆனா அங்க என்ன செஞ்சிருக்காருன்னா, துறை அப்படின்ற சொல்ல கையாண்டிருக்கிறார். இதுதான் இடையில வர்றது. முதலில் வந்ததை பார்த்தோம், அப்புறம் பிறகு அடியே வருகின்றதை பார்த்தோம். ஆனால் இங்க இடையிலும் வரும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த நிற்றல், இந்த கூன் என்பதற்கும் இதே போல இருக்கிற தனிச்சொல்லுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. கூன் வேற, தனிச்சொல் வேற. தனிச்சொல் என்பது வெண்பாவுல, நேரிசை வெண்பாவுல 8வது சீரா வரும், அது தனிச்சொல், அது இலக்கணத்தோட பொருந்தி வரும். ஆனா கூன் என்பது அந்த யாப்பிலக்கணத்தோடு பொருந்தி வராமல், ஆனால் பொருளோடு தொடர்புடையதா இருக்கணும். சும்மா ஒரு வார்த்தை அப்படி போற்றக்கூடாது. அந்த செயலுக்கு பொருந்துவதாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அது அசையாகவும் வரலாம்,
அது சீராகவும் வரலாம், முதலிலும் வரலாம், இடையிலும் வரலாம், கடையிலும் வரலாம். ஆனால் அதுதான் வேறுபாடு ரெண்டுக்கும். அந்த எல்லா இடத்துலையும் எல்லா பாக்கள்லையும் வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா தொடக்கத்துல கூன் வரும். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா இந்த நாள்லயும் தொடக்கத்துல எடுத்தாண்டு இருப்பாங்க கூனை. ஆனா வஞ்சிப்பாவுல மட்டும் என்ன செய்யும், தொடக்கத்திலே மட்டுமல்லாமல் இடையிலும் கடையிலும் கூட வரலாம் அப்படிங்கிறதுதான். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல ஆரம்பிக்காம இடையிலையும் கடையிலையும் கூட அந்த கொண்டு வரலாம், அது வஞ்சிப்பாவுக்கு மட்டும் உரியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றப்ப அதற்கு அந்த கூன் பற்றிய முத்து வீரியம் அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்றது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடி முதற்கண் பாப்பொருளை தழுவி, அடி முதற்கண் பாப்பொருளை தழுவி தனியே நிற்பது கூணாம். தனியாதான் நிக்கிறது இல்லைங்களா. அந்த கூணானது அக்கூன் வஞ்சியுள் இடை கடை முதலிலும் வருமே. வஞ்சிப்பாவுல மட்டும் இடையிலையும் வரும், கடையிலையும் வரும், முன்னாடியும் வரும் அப்படின்னு அந்த முத்துவீரியம் என்ற இலக்கண நூலில் சொல்லப்பட்டது. இப்ப உங்களுக்கு இந்த கூன் அப்படிங்கிற அந்த நிலை எப்படி, அந்த பிரிவு எப்படிங்கிறது வகையில எப்படி எழுதுறாங்களோ அது மாதிரி கூன்னா என்ன, கூன் எதற்காக எழுதப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியணும். ஏன்னா ஒரு நிறைய எடுத்துக்காட்டுகள் படிக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம், என்னது கூன் அப்படிங்கிறது என்ன புதுசா இருக்கு, ஒரு வார்த்தை சம்பந்தமே இல்லாம எழுதியிருக்காங்க, தப்பா இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது கூன் என்பது அந்த அசையாகவும் வரலாம், சீராகவும் வரலாம், முதலிலும் வரலாம், இடையிலும் வரலாம், கடையிலும் வரலாம். ஆனால் நாம் எழுதுகின்ற பொழுது அதை என்ன செய்யணும், அடிக்கோடிட்டு கூன் அப்படின்னு எழுதணும். எந்த நிலைக்கு வந்திருக்கு, அசையாக வந்திருக்குதா இல்ல சீராக வந்திருக்கிறதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். அப்பதான் படிக்கிறவங்க இதை கூன் அப்படிங்கிறது அப்பதான் அவங்களே தேட ஆரம்பிப்பாங்க, கூன்னா என்ன அப்படின்னு. இப்ப உங்களுக்கு அதனாலதான் இந்த வகுப்புல சொல்றேன், இந்த கூன் என்கிறது என்ன அப்படிங்கிறது. இப்ப உங்களுக்கு நல்லா கூன் அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சிருக்கும். கூன்னா ஒரு வளைவு மாதிரிதான், தனியா இருக்கிறது, அவ்வளவுதான். பொருந்தாம இருந்தாலும் பாட்டோட பொருந்தணும் அப்படிங்கிறதான். அடுத்தது பாத்தீங்கன்னா குலகம். அதுல ரெண்டு இருக்கு, முத்தகம், குலகம். முத்தகம் அப்படிங்கிறதுனா என்ன, குலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். முத்தகம் அப்படிங்கிறது என்னன்னாக்க நமக்கு தெரிஞ்சதுதான். பாட்டை ஒரு இன்னிசை என்பா எழுதுறோம், ஒரு நேரிசை என்பா எழுதுறோம், ஆசிரியப்பா எழுதுறோம். எந்த பாட்டு இருந்தாலும் அந்த ஒரு பாட்டோட முடிஞ்சு போச்சுன்னா அது முத்தகம். இப்போ ஏதாவது ஒரு பாடல் இருக்கு, எந்த பாட்டை வேணாலும் இதை எடுத்துக்கலாம். உதாரணமா பாத்தீங்கன்னா, காணமயில் ஆட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தான் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்றகவி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, மூதுரையில இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு, அதை முடிச்சிடுறோம், அவ்வளவுதான். அந்த முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேரு முத்தகம். அப்படி முடியாம இருக்கோ அப்படின்னு இப்பதான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. ஒரு பாட்டு அந்த இதோட முடியாம இன்னொன்னுலயும் ஆரம்பிக்குது, அடுத்த பாட்டோட ரெண்டாவது பாட்டோட தொடர்புடையதாக இருக்கிறது, அதற்குதான் குலகம்னு பேர். ஒரு பாட்டோட ஒரு பாட்டு 4 வரிகளோட முடியாம வெண்பாவில அடுத்ததோட ஆரம்பிச்சு தொடர்ந்து எழுதுறாங்களாம். அது மாதிரி எழுதக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் குலகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல என்னோர் இன்னுயிர் மென்கிளிக்கு யார் பெயர் ஈகேன் மன்ன என்றலும் மாசரு கேயன் மாதன் அன்னைதன் பெயராக என அன்பினோடு அன்னால் சொன்ன மெய்மொழி சொல்லுதி மெய்மை தொடர்ந்தோய் அப்படின்னு கடைசியா எழுதியிருக்காங்க. தொடர்ந்தோய் அப்படின்னாக்கா என்ன அதுன்னு அர்த்தம், அந்த பாட்டு தொடருது, தொடர்ந்தோய் அப்படின்னு எழுதிட்டு அடுத்தபடியா என்ன ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த பாட்டு என்றுரைத்து இனிது இதனை இத்தனை பேர் அடையாளம் ஒன்று உணர்த்துவதில் என எண்ணி உணர்ந்தால் தன் திருத்துகளில் பொதிவுற்றதுதானே வென்றது அச்சுடர் மேலோடு கீழுடர் மெய்யால் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. மறுபடியும் மெய்யால் முடியல பாட்டு. மெய்யால் வாங்கினால் அடுத்ததுக்கு போகணும். மறுபடியும் இப்ப பாத்தீங்கன்னா, வாங்கினான் தன் மலர்க்கணையால் மண்ணை முன்னா ஏங்கினால் அவ்வனுமனும் என்கொள் இது என்னா வீங்கினான் வியந்தான் உலகேலும் விழுங்கி தூங்கு காரிருள் முற்றும் விரிந்தது சுற்றும். கம்பராமாயணத்துல கம்பன் எழுதிய பாடல் இது. அதாவது ஒரு பாட்டை அப்படியே முடிச்சாம விருத்த பாட்டை 3 பாட்டை ஒன்னா சேர்த்திருக்கிறார். 3 பாட்டை ஒன்னா தொடர்ந்தோய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுல என்றுரைத்து அந்த பாட்டோட இறுதியில மெய்யால் அப்படின்னு சொல்லி முடிச்சு அடுத்ததுல வாங்கினான் தன் மலர்க்கையால் அப்படின்னு அந்த பாட்டை அடுத்ததுல ஆரம்பிச்சிருக்கிறார். கம்பராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சூடாமணி பாடல்ல 78ல இருந்து 80வது பாடலாக இது இருக்கு. இப்படி எழுதக்கூடிய அந்த நிலைக்குத்தான் குலகம் அப்படின்னு பேர்.
இந்த 3 பாடல்களும் அதாவது தொடர்ந்தோய் அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்ததுல எந்துரைத்து அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மெய்யால் அப்படின்னு சொல்லி வாங்கினால் தன் மலர்க்கையால் அப்படின்னு இன்னும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இந்த 3 பாட்டுலையும் ஒரே பாட்டுல அது முடியாம தொடர்ந்து எழுதக்கூடிய இந்த நிலையத்தான் நாம என்ன சொல்றோம், குலகம் அப்படின்னு சொல்றோம். இந்த குலகம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பு வாய்ந்தது. இது கம்பனால மட்டும்தான் அந்த பொருள் தொடர்ந்து வருகின்றது போது எழுத முடியுமோ அப்படிங்கிற ஒரு நிலையாக இருக்கிறதை நான் பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. அது ஏனென்றால் அந்த பாட்டோட தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார். பாட்டை முடிக்காம அடுத்து எழுதுறார். நிறைய பாடல்கள் விருத்தப்பால அப்படியே முடிஞ்சிடும் அதோட. ஆனா கம்பன் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடுன்னு சொல்றான். அந்த கம்பன் அந்த கொம்பன் அந்த 26,000 பாடல்கள் எழுதிய விருத்தப்பா எழுதிய அந்த கம்பன் எழுதிய ஒரு மிகச்சிறந்த ஒரு குலகத்திற்கான எடுத்துக்காட்டாக இதை பார்க்கிறோம். அப்ப குலகம், முத்தகம், குலகம். முத்தகம்னா அந்த பாட்டு அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிடையாது. உலகம் யாவையும் தாமல வாக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களும் அருகிலா விளையாட்டுடைய யார தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே முடிஞ்சிருச்சு அந்த பாட்டு. அது அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி முடிஞ்சிருச்சுன்னா அது முத்தகம். ஆனால் தொடர்ந்து வருவது, அடுத்தடுத்து வருகின்ற பொழுது அந்த பாடம் ஏன் அது அப்படி தொடர்ந்து வர வச்சிருக்கிறான்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம். சுந்தரகாண்டத்துல சூறாமணி படலத்துல வரக்கூடிய அந்த மிகச்சிறந்த பாட்டை எழுதியிருக்கிறான் பாருங்க. எப்படி வாங்கினால் தன் மலர்க்கையாலாம் மன்னனை முன்னா ஏங்கினாள் அவ்வனுமனும் என்கொள் இது என்ன வீங்கினான் வியந்தான் உலகேலும் விழுங்கி தூங்கு காரில் உற்றும் இருந்தது சுற்றும் அப்படின்னு போட்டிருக்கான். பாட்டை பாருங்க, எவ்வளவு கம்பன் சொற்களை கையாண்டு இருக்கிறான் பாருங்க. எடுத்து சொல்கின்ற பொழுது இந்த இலக்கியத்தினுடைய அந்த சுவையை நாம அறிகின்ற பொழுது நம்ம மெய்சில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கம்பன் பாடுகிறான். கம்பன் தன்னுடைய பாடலிலே சொல்கிறான் என்பதுதான். அடுத்த ஒரு பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா விகாரம். விகாரம்னாவே என்ன அர்த்தம்? விகாரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இலக்கணத்துல அதை என்ன செஞ்சிருக்காங்க, அது விகாரம் அடைந்தாலும் அது அழகுக்காக மாற்றப்பட்டிருக்கிறதாம். இப்படி பாருங்க, சாதாரணமா விகாரமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது பொருள் வேற. ஆனா இலக்கணத்துல விகாரத்தை கையாளுகின்ற பொழுது அந்த பாடலை சிறப்பிப்பதற்காக இந்த இலக்கணத்தை சரியாக கொண்டு வருவதற்காக புலவர்கள் கையாண்டிருக்காங்க. எவ்வளவு அழகான ஒரு இடம் பாருங்க. விகாரம் அப்படிங்கிறது இலக்கணத்துல எப்படி நிக்குது பாருங்க. இந்த இலக்கணத்துல ஏன் இந்த விகாரம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடையழகு சுருதியும் ஓசை இன்பம் நோக்கியும் யாப்பு அமைதி வேண்டியும் புலவர்கள் எழுதி கொள்ளலாம். அதற்காக என்ன சொல்லலாம்? அவங்க வல்லினத்தை மெல்லினமா போட்டுக்கலாம், குறில நெடிலாக்கலாம், நெடில குறிலாக்கலாம், ஓரெழுத்தை மிகுந்து எழுதலாம், ஓரெழுத்தை குறைச்சி எழுதலாம். அப்படியெல்லாம் புலவர் எழுதுவர்கள் இதற்கு உரிமை உண்டு. அந்த மாதிரி மாற்றம் செய்தால் அதற்கு செய்யுள் விகாரம். என்ன அப்படியே சொல்லிக்கிட்டே போறீங்களா நீங்க? என்ன விகாரம் அப்படிலாம்? அப்படி விகாரம் தேவையா அந்த பாட்டுக்கு? ஏன் அந்த பாட்டுல விகாரத்தை எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ஆய்ந்து பார்த்தோம்னா தெரியும். விகாரம் 9 வகையாக பிரிக்கிறாங்க. விகாரத்தை 9 வகையா. ஒரு நிலை திரிந்து வருவது விகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. வலித்தல் விகாரம், மெலித்தல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், தொகுத்தல் விகாரம், விரித்தல் விகாரம், முதற்குறை விகாரம், இடைக்குறை விகாரம், கடைக்குறை விகாரம்னு 9 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இலக்கணத்துல அந்த பாட்டுல யாராவது எடுத்து எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறப்ப நிறைய பாடல்கள் இந்த விகாரம் எடுத்தாண்ட பெருமை யாருக்குன்னா கம்பனுக்கு மட்டும்தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, உலகம் அப்படிங்கிற அந்த பாடல் 3 பாடல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது போல பாத்தீங்கன்னா இந்த விகாரம் என்பது வலித்தல் விகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வலித்தல் அப்படிங்கிறது அந்த மெல்லெழுத்து இருக்கிற வேண்டிய இடத்துல வல்லெழுத்தை கொண்டு வர்றது, வல்லினத்தை கொண்டு வர்றது, அது வலித்தல் விகாரம். அவர் பாட்டு, கம்பனுடைய பாட்டுல கிஷ்கிந்தா வாலி வதை படலத்துல இந்த பாட்டு 87வது பாட்டா இருக்கு. என்ன பாட்டு இருக்குன்னா, அறக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேரோர், அது முதல் அடி. குறக்கினத்து அரசை கொல்ல மனு நெறி கூறிற்று உண்டோ, 2வது வரி. இரக்கம் எங்குத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் அப்பா பறக்கழி இது நீ பூண்டால் புகழையார் பரிக்கற்பாளர் அப்படின்னு இருக்கிறார். பரிக்கற்பாளார் கிஷ்கிந்தா படலத்துல வாலிவதை படலத்துல எழுதியிருக்கப்பட்டிருக்கு. வாலி வதைக்கப்படுகிறான். அதற்கு அவன் சொல்றான், அறக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர்
குரக்கிணத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிற்றோ உண்டோ அப்படின்னு கேட்கிறான், வாலி கேட்கிறான். குரங்கினத்தினுடைய அந்த ஒருத்தரை கொல்றதுக்கு மானுடனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எந்த சட்டம் இருக்குன்னு கேட்கிற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. இதை எழுதுறான் கம்பனே என்ன சொல்றான், எப்படி கொண்டாந்து இருக்கிறான் பாருங்க. அரக்கரோர் அப்படிங்கிற அரக்கன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அடுத்தது என்ன செய்யறோம், குரக்கிணத்து அப்படின்னு சொல்றான். அது என்ன இருக்கணும், அங்க குரங்கினத்து அப்படின்னு இருக்கணும். குரங்கினத்து தானே இருக்கணும். ஆனா என்ன எழுதியிருக்கான், குரக்கிணத்து அப்படின்னு இருக்கான். இதுதான் வலித்தல். மெல்லினம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த வல்லின எழுத்தை கொண்டாந்து போட்டிருக்கான். மெல்லினம் என்ன இருக்கணும், குரங்கினத்து இங்கு இருக்கணும். அங்க அந்த மெல்லினத்தை எடுத்து விட்டு அவன் என்ன செய்யறான், அதுக்கு பதிலா அரக்கர், குரக்கு, இரக்கம், பறக்கழி அப்படின்னு இந்த எதுகை வரணும், அப்படியே இந்த சொல்லாட்டம் வரணுமா. அதுக்காக முதற்சீருள்ள வல்லெழுத்தை நோக்கி எதுகைக்காய் குரங்கினம் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கான்னா குரக்கினம் அப்படின்னு மாத்தி. இந்த கம்பன் மெல்லின எழுத்து ஆகிய இங் என்பதை எடுத்துவிட்டு வல்லின எழுத்தை வலித்தல் விகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கண அடிப்படையிலே கொண்டு வந்திருக்கிறான். அதனால் அங்கு இங்கு வருவதற்கு பதிலாக இக்கு வந்து விட்டது. அதனால் அதை என்ன சொல்றோம், நம்ம வலித்தல் விகாரம் அப்படின்னு சொல்றோம். அதே போல மெலித்தல் விகாரம் அப்படின்னு ஒண்ணு அடுத்து இன்னொரு பாட்டுல, அதுவும் கம்பன் பாட்டு தான். அந்த இத்தவியல் ஏற்ற படலத்துல என்ன சொல்றான்னா, வென்றி என் பயமானது வீரன பசுவை கொன்றினி பயனில்லை என்று ராவணன் கொண்டான், நின்றிலன் ஒன்றும் நோக்கிலன் முனிவலாம் நீத்தான், பொன்றினந்தன மதிலுடை இலங்கை ஊர் புக்கான். அதான் பாட்டு. நாம எது தேவைன்னா சீர்தான் எல்லா அடியிலையும். வென்றி, கொன்றி, நின்றி, பொன்றி அப்படின்னு வந்துருச்சு. இதுனா வென்றி அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அது அங்கதான் மெலித்தல் விகாரம் வருது. என்ன இருக்கணும், அங்க வெற்றின்னு இருக்கணும். இந்த வெற்றி என்பதற்கு பதிலாக அந்த வலியத்தை நீக்கிட்டு அங்க என்ன சொல்றான், முதற்சீருள்ள மெல்லெழுத்தை நீக்கி எதுகைக்காய் வெற்றி என்று நிற்க வேண்டிய முதலடியினுடைய முதற்சீரை வென்றி என மாய்த்து கொண்டான். வல்லின எழுத்தாகிய இரு அப்படிங்கிறதுக்கு பதிலாக மெல்லின எழுத்தாகிய இன்ன கொண்டு வந்திருக்கிறான். வெற்றி அப்படிங்கிறதுக்கு பதிலா வென்றி அப்படின்னு கொண்டு வரான். இப்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அதை மட்டும் பாருங்க. வெற்றின்னு சொல்ல வேண்டிய ஒரு சொல்ல போடுறதுக்கு பதிலா வென்றி அப்படின்னு போடுறோம். அதற்கு பேர் மெலித்தல் விகாரம். வல்லினத்தை நீக்கிட்டு மெல்லினத்தை கொண்டு வந்திருக்கலாம். நீட்டல் விகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன நீட்டல் விகாரம், எழுத்த குறுகி இருந்தா இருக்கக்கூடிய குறில எடில மாத்துறது. பாட்டை சொல்லாம அந்த அடியை மட்டும் முத சீரை மட்டும் சொல்றோம் பாருங்க. ஆர்த்த காத்தோம்பி தீத்தொழிலே. இப்ப பாருங்க, ஆவண்ணா நெடில், கா நெடில், தீ நெடில். அடுத்தபடியாக என்ன சொல்லி இருக்கிறார், 4வது அடியில போத்தரார் புல்லறிவினார் அப்படின்னு ஒரு 4 அடி ஏற்பாடு. இங்க என்ன இருக்கணும்னா பொத்து அறார், பொத்தரார் அப்படின்னு இருக்கணும். தீய ஒழுக்கத்தை நீங்க பெறார் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த 4 அடியார்ல என்ன பாட்டுல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, பொத்தரார் புல்லறிவினார் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா போத்தரார் புல்லறிவினார் அப்படின்னு போடுறாங்க. இது நீட்டல். போ அப்படிங்கிற குறில் ஓவண்ணாவாக மாறிக்கிறது. அதுக்கு நீட்டல் அப்படின்னு பேரு. அதை எழுத்த குறில நெடிலா மாத்திருக்கிறாங்க. குறுக்கல் விகாரம், நெட்டெழுத்த குறிலாவும் மாத்தலாம். இது நான் ஏற்கனவே ஒரு பகரடை என்பால சொல்லியிருக்கிறேன். தீயேன் அப்படின்னு இந்த பாட்டு முடியணும். தீயேன் அப்படின்னு இந்த பாட்டுல முடியணும். திருத்தார் நன்றன்றேன் தீயேன்னு இருக்கணும். ஆனா அந்த பாட்டுல என்ன எழுதியிருக்காங்கன்னா தியேன் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. தீயன்னா போடுறதுக்கு தியேன். அப்ப குறுகி இருக்கு, நெடிலுக்கு பதிலாக குறில் வந்திருக்குது, அதற்கு தியேன் அப்படின்னு போடுறாங்க. இப்படி ஏன் அப்படி கொண்டு வர்றாங்க, ஏன் அதை தீயேன்னு போட்டா என்ன ஆயிருக்கும், தீயேன் அப்படின்னு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னா தீ நேர், ஏன் நேர், நேர் நேர் அப்படின்னு வந்திருக்கும். கடைசி சீற்றுச்சேர் அப்படி முடியலாமா, முடியக்கூடாது. அதுக்காக தான் தியேன் அப்படின்னு இருக்காங்க. இருகுறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்திருக்கு. நிறை அப்படிங்கிற வந்திருக்கு. நிறை அதாவது மலர் அப்படிங்கிறதுல வந்திருக்கு. நாள் மலர், அந்த மலர்ல முடிக்கிறதுக்காக தீயேன், இது பகவடை என்பாது இந்த பாட்டு. அதனால தீயேன் போட்டிருந்தா அங்க இலக்கண பிழை வந்திருக்கும், யாப்பிலக்கணத்துல பிழை வந்திருக்கும். ஆனா விகாரத்தை பயன்படுத்தி தீயேன் என்பதற்கு பதிலாக தியேன் அப்படின்னு மாத்திருக்காரு. அதனால இந்த பாடல்ல குறுக்கல் விகாரம் வந்திருக்கு அப்படின்னு. தொகுத்தல் விகாரம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. தொகுத்தல் அப்படிங்கிறது அது நம்ம தெரிந்த ஒரு பாட்டிலே இருக்காது.
குறள்ல. தொட்டனைத்து ஊரும் அணுக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படிங்கிறது அந்த திருக்குறள். அதுல என்ன அதுல வந்து தொகுத்தல் விகாரம் வந்திருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறள் எப்படி இருக்கணும்னா தொட்ட அனைத்து அப்படின்னு இருக்கணும். தொட்ட அனைத்து ஊரும் மணற்கேணி. அதே போல கற்ற அனைத்து அப்படின்னு முடிச்சிருக்கணும். கற்ற அனைத்து அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்குன்னாக்கா, தொகுத்து எழுதுறப்ப தொட்ட அனைத்து அப்படிங்கிறப்ப தொட்டனைத்து அப்படின்னு மாத்தி இருக்கிறாங்க. ஆனா தொட்டவனைத்துன்னு இருக்கணும். அது தொட்ட அனைத்து, தொட்டவனைத்துங்கிறதுக்கு பதிலா தொட்டனைத்து அப்படின்னு தொகுத்தல் விகாரம், தொகுக்கின்ற பொழுது குறைகிறது. அதே போல கற்றனைத்து, கற்ற வனைத்து அப்படின்னு இருக்கணும். அந்த வா குறைந்து மறைந்து அது மாதிரி வர்றதுதான் தொகுத்தல் விகாரம். தொட்டு அனைத்து ஊரும் மணற்கேணி. தொட்ட அனைத்து, தொட்ட அனைத்து அப்படின்னு வந்திருக்கணும். தொட்டவனைத்துன்னு அதை சேர்த்ததுன்னா வந்திருக்கணும். ஆனா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணின்னு எழுதுறதுனால அது தொகுத்தல் விகாரம். அப்புறம் பாத்தீங்கன்னா விரித்தல் விகாரம். சின்னதா இருக்கிறத பெருசா அது எப்படி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மறுபடியும் கம்பராமாயண பாட்டு தான். எண்ணலும் மன்னவன் சின்னமும் துன்னரும், இதான் முதற்சீர். பாட்டோட முதற்சீர் மட்டும் சொல்லியிருக்கேன் நான், முழு பாட்டையும் சொல்லாம. இதுல என்ன வந்திருக்குன்னா, எண்ணலும் அப்படிங்கிறது அடியோட முதற்சீர். இரண்டாவது மன்னவன் சரியா வந்திருக்கு, மன்னவன். சின்னமும் துன்னரும் எல்லாம் சரியா வந்திருக்கு. ஆனா எனலும் அப்படின்னு தான் இருந்திருக்கணும் ஆரம்பிக்கிறப்ப. எனலும் அப்படி எனலும் எடுத்த கூர்வாள் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கணும் அந்த பாட்டு, அந்த பொருள்பட வருகின்ற பொழுது. ஆனா கம்பன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா என்னலும் அப்படின்னு சொல்ற, என்னலும் எடுத்த அப்படின்னு மாத்துறார். அதற்குத்தான் விரித்தல். எனலும் என்பது நீட்டிக்கப்பட்டு என்னலும் அங்க ஒரு இன் சேர்த்திருக்கிறதுனால இதற்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா விரித்தல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் குறை விகாரம். முதல் குறை எடுத்தோடனே முதல் குறை விகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறை இதழ் புரையும் அறிஞர் சீரடி, அதான் பாட்டு. மறை இதழ் புரையும் அறிஞர் சீரடி அப்படின்னு முடிஞ்சிருக்கும் அந்த பாட்டு. அதுல என்ன வந்து முதல் குறை வந்து என்ன வந்துருச்சுன்னா குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனா விரிவா நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, தாமரை இதழ் புரையும் அப்படின்னு இருக்கணும். அதுல இந்த தாவண்ணாவே எடுத்துட்டாரு, அதான் முதல் குறை. மறை இதழ் புரையும் அறிஞர் சீரடி அப்படின்னு மாத்திட்டார் பாட்டு. அப்ப நாம வந்து என்ன பொருள்படணும்னா தாமரை இதழ் போன்ற அப்படின்னு படிக்கும். அந்த தா என்பது முதல் குறையாக மாற்றப்பட்டிருக்கு இந்த பாட்டுல அப்படிங்கிறது. முதல் எழுத்து குறைஞ்சி வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இடைக்குறைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, தல்லா ஓதி கோபத்தை கவ்வ வந்து சார்ந்ததுவும் கொல்ல வல்லல் திருமூக்கிற்கு உவமை பின்னும் குனிப்பாமோ. சுந்தர மறுபடியும் கம்பராமாயணத்துலதான் அது என்ன இருக்கணும்னா ஓந்தின்னு இருக்கணும். அந்த இடத்துல ஓதின்னு எழுதியிருக்கிறார். அதுல இடையில குறைஞ்சு போச்சு ஒரு எழுத்து, அதனால அது குறைத்தல் விகாரம், இடைக்குறை விகாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா கடைக்குறை விகாரம். இந்த கடைக்குறை விகாரத்துல என்ன சொல்றாருன்னா, கடைசியில உள்ள எழுத்து குறைஞ்சு போறது. அது என்னன்னாக்க நீலூன் துகிலே எடுவான் கடுப்ப அப்படின்னு ஒரு இடம், ஒரு செய்யுள்ள ஒரு அடி. அது எப்படி இருக்கணும்னாக்க நீலுன் துகிலே நெடுவான் கடப்ப, கடைக்குறையில எப்படி இருக்கணும்னாக்க நீல் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். நீல் உன், நீலம் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய இடத்துல கடைக்குறை குறைந்து நீல் உன் அப்படின்னு வருது. நீலம் அப்படிங்கிறது கடைசியில குறைஞ்சி நீல் அப்படின்னு வருது. இப்ப நாம வந்து சொன்னோம்னா இந்த 9 வகையான விகாரத்தையும் சொல்லியிருக்கோம். அதுல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல எல்லாம் வந்து வென்றி அப்படின்னு கொண்டு வர்றார், வெற்றி அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர்றதுக்காக. அது மாதிரி வல்லினம் மெல்லினமாது, மெல்லினம் வல்லினமாமாது, ஒரு எழுத்தே குறையுது விகாரத்துல, முதல் குறையில. இப்படியெல்லாம் வரக்கூடிய அந்த நிலையைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் அந்த விகாரத்தை பயன்படுத்தி அந்த செய்யுளை அழகுபடுத்துகிறோம். இந்த உரிமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடத்துல தேவையற்ற விகாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாராயணன் அப்படிங்கிற போல நாராயணன் அப்படின்னு பயன்படுத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். நாராயணனை நாராயணன் என்றே கம்பன் ஓராமல் சொன்ன உறுதியால் நேராக வார் என்றால் வர் என்பேன், வாள் என்றால் வல் என்பேன், நார் என்றால் நர் என்பேன் நான். இது ஒரு தனிப்பாடல் திரட்டுல வரக்கூடிய ஒரு பாட்டு. அதாவது நாராயணனை நாராயணன் அப்படின்றே கம்பன் ஓராமல் சொன்ன உறுதியால் நேராக வார் என்றால் வர் என்பேன் அப்படின்னு ஒரு பாட்டுல தனிப்பாடல் திரட்டுல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தேவையற்ற விகாரமும் சொல்லலாம் என்று சொல்லி
இன்றைக்கு நாம் கூன் கூன் என்றால் ஒரு வளைவு, ஆனால் அது தேவை. அந்த வளைவு அந்த தேவை என்பதால் சொல்லுக்கு முதலில் வருகிறது, இடையிலும் வருகிறது, கடையிலும் வருகிறது. அதுபோல விகாரம் 9 வகையாக வருகிறது. வலித்தல் விகாரம், வெளித்தல் விகாரம், அது ரெண்டும் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். வலித்தல், அந்த இடத்துல மெல்லினம் வர்றதுக்கு பதிலா வல்லினத்தை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான இந்த இலக்கணத்தினுடைய சிறப்பான ஒரு இடத்தையெல்லாம் அதிகமா பயன்படுத்தினது யாருன்னா கம்பன். அதனால்தான் அந்த கம்பன் அந்த சொற்களை ஆள்பவன் என்று சொல்கிறோம். கம்பன் சொற்களை தன்னுடைய சொல்லின் சிறப்பை சொல்லின் செல்வன் அனுமனுடைய அந்த சுந்தரகாண்டத்திலே பார்க்கிறோம். கம்பன் எப்படியெல்லாம் தன்னுடைய சொல் களஞ்சியத்தை பயன்படுத்தி இருக்கிறான், சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதையெல்லாம் சுந்தரகாண்டத்தில் பார்க்கின்ற பொழுது நாம் தெரியும். ஒரு பாட்டை வச்சு நம்ம 1 மணி நேரம் பேசலாம். அதுல என்ன சுவை இருக்கு, என்ன இலக்கணம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு பாட்டுல ஒரே ஒரு வரியை வச்சு கூட நம்ம சொல்ல முடியும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அவ்வளவுதான். இதற்கு இணையாக ஒரு வார்த்தை இதுவரை யாரும் எழுது. அண்ணலும் அதற்கு பல பொருள் 1 மணி நேரம் அதற்கு விளக்கமா சொல்றாங்க பெரியவர்கள் எல்லாம். இந்த நிலையோடு இந்த அரங்கத்தை இன்றைக்கு நிறைவு செய்து அடுத்த வாரம் சிறப்பான ஒரு இலக்கண பகுதியாக அமையும் என்று சொல்லி அரங்கத்தை ஐயா அவர்களிடம் இப்பொழுது ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நம்முடைய பாவலர் மாமுனி கோவிந்தராசன் பால ஐயா அவர்கள் இன்றைக்கு 46வது வகுப்பை சிறப்பாக நடத்தி பல்வேறு செய்திகளை கூன் என்கின்ற இலக்கிய வடிவத்தை அதை பயன்படுத்துகின்ற நம்முடைய பாடல்களில் பயன்படுத்துகின்ற தேவை ஏன் வருகிறது, அந்த தேவையை எப்படி இலக்கண கோட்பாடுகளுக்கு மாறாமல் பயன்படுத்துவது என்பதை பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்து சொன்னார். பொதுவாக நம்முடைய இலக்கிய மரபு என்பது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி போன்ற 5 வகையான இலக்கணமும் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை போன்ற கவிதையின் உட்கூறுகளையும் நாம் பெரும்பாலும் பயன்படுத்தி வருகிறோம். அதிலிருந்து நம்முடைய பார்வையில் படாத அல்லது நாம் பயன்படுத்த முடியாத தவிர்த்து வருகின்ற வகையொலி, அசைநிலை, கூன் என்று நம்முடைய இலக்கண உட்கூறுகளில் நாம் எளிதில் பின்பற்றாமல் இருக்கின்ற வகைப்பாடுகளை பற்றி, அதன் இலக்கண மரபு வழி கூறுகளை பற்றி பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால ஐயா அவர்கள் மிக சிறப்பான இந்த வகுப்புகளில் தொடர்ந்து எடுத்து வைத்து வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு 46வது வகுப்பை நிறைவாக இன்றைக்கு நமக்கு சிறப்பு செய்து ஏற்படுத்தி இந்த அமர்வை பயனுள்ள அமர்வாக மாற்றி தந்திருக்கிறார். பொதுவாக தமிழ் இலக்கண மரபு என்பது மட்டுமல்ல, தமிழ் நம் முன்னோர்கள் எல்லா வகைப்பட்ட நிலைகளிலும் கவிதையை அவர்கள் திறம்பட கையாண்டு வந்திருக்கிறார்கள். எந்த நிலையிலும் புவியாலும் வேந்தனாக இருந்தாலும் புலமை செல்வம் பெற்றதை அவனுடைய தகுதிக்கு தேவையானது என்ற கருத்தில் இருந்திருக்கிறார்கள். நாம் புவி ஆளுகின்ற மன்னன், நாம் புலமை பெற வேண்டும் என்று அவன் நினைக்கின்ற பொழுது, அப்பொழுது புவியாலும் மன்னனை விட புலமை பெற்றவர்களுக்கு உயர்வு இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. தலையிலங்கானத்து செருவென்ற பாண்டியன், நெடுஞ்செழியன், ஒள்ளையூர் தந்த பூதப்பாண்டியன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், சேரமான், கணக்கால் இரும்புரை என்று எத்தனையோ மன்னர்கள் பெரும் புலவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய புறநானூற்று பாடல்கள் என்பது இன்றைக்கும் போற்றத்தக்க தமிழின்
கருவூலங்களாக திகழ்கின்றன. மன்னர்கள் எப்படி சிறந்த புலமை மிக்கவர்களாக வாழ்ந்தார்களோ அதை போல சாதாரண தாய்மார்கள் இன்று புறந்திருத்தல் என் தலை கடனே என்று பாடிய பொன்முடியாரில் இருந்து மிக மிக சாமானிய நிலையில் வாழ்ந்த மக்கள், சாதாரண நிலையில் வாழ்ந்த மக்கள், குடியானவர்களாக இருந்த மக்கள் எல்லாம் கூட புலமை செல்வத்தை முழுமையாக பெற்று சிறப்பாக அதை கையாண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மரபு வழி வாழ்க்கையை, வாழ்நிலையை நம்முடைய காலத்தில் நாம் பின்பற்ற வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அதைவிட நமக்கு ஒரு சிறப்பான கடமை இருக்கிறது. அது அந்த மரபு வழியை நம்மோடு நின்றுவிடக்கூடாது. நம்மை கடந்து அடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு அது நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும், தொடர வேண்டும், தொய்வில்லாமல் வளர வேண்டும் என்றால் அதற்கு நாம் அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய பள்ளி கல்வி முறை கூட அதற்கு வழிவகை செய்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு நாம் தமிழில் பெறுகின்ற நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மதிப்பெண்கள் கூட நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த பாடல்களை மனனம் செய்து ஒப்பிப்பது அல்லது அதனுடைய பொருள் கூறி விளக்குவது என்ற வகையில் தான் நம்முடைய பாட திட்டமே இருக்கிறது. அதற்குரிய மதிப்பெண்கள் தரப்படுகிறது, அதற்குரிய பயிற்சி வழங்கப்படுகிறது. எனவே எந்த நிலையிலும் இன்றைக்கு நம்முடைய கல்வி முறையில் கற்று வருகின்றவர்கள் தமிழை கற்கிறார்கள், தமிழ் இலக்கணங்களை கற்கிறார்கள், தமிழ் மரபை கற்கிறார்கள். சங்ககால நூல்களிலிருந்து தற்கால நூல் வரை பாடத்திட்டங்களில் பயிற்றுவிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பள்ளி கல்வி முறையில் பாடல் எழுதுவதற்கு சங்ககால பாடல்களை போல் தற்காலத்தில் அதற்குரிய பாடல்களை எழுதுகின்ற கவிஞர்களை உருவாக்குகிறார்களா அல்லது பாவலர்களை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறோமா என்றால் இல்லை. எனவே நாம் நம்முடைய முன்னோர்கள் கருவூலங்களை தந்திருக்கிறார்கள், அணிகலன்களை தந்திருக்கிறார்கள். அது உலகத்தில் உயர்ந்த இலக்கிய அணிகலன் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் நம்முடைய காலத்தில் என்ன செய்ய போகிறோம்? என்னுடைய தாத்தா வைத்திருந்தார் ஆபரணங்களை நான் பார்த்து மகிழ்வது என்பது வேறு, அதை சிறப்பாக பெருமையாக நாம் கொண்டாடுவது என்பது வேறு. ஆனால் நம்முடைய பேரன் என்னுடைய தாத்தா இதை செய்தார் என்று சொல்லுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்பி பார்த்தால் நாம் நம்முடைய கடமைகளை உணர்ந்தவர்களாக இல்லை என்பதை உணர முடியும். எனவே அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மால் இயன்றவரை ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் காண வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் நாம் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் எதிர்பார்ப்பின் விளைவுதான் இந்த பா எழுதவா பயிற்சி, அதற்கான முயற்சி. இது சிறந்த வகையில் இன்றைக்கு 46 வகுப்புகளை கடந்து நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராஜன் பால ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக நம்முடைய இலக்கணத்தில் பொதிந்து கிடக்கின்ற கூறுகளை, இன்னும் சொல்ல போனால் உட்கூறுகளை எல்லாம் அவர் அதை நுணுக்கமாக ஆய்ந்து தெளிந்து அதை நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு பெரும்படியை செய்து வருகிறார். அதற்காக அவரை உங்கள் அனைவரின் சார்பில் மீண்டும் பாராட்டி, அப்படிப்பட்ட அந்த சிறப்பான பணி நிலைக்கின்ற வகையில் அவர் தெரிவித்ததை போலவே அதை நூலாக்கம் செய்கின்ற முயற்சியிலும் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் உறுதுணையாக இருந்து பணியாற்றும் என்பதை உத்தரவாதத்தோடு தெரிவித்து, அதை போலவே இதில் பங்கேற்க இருக்கின்ற அனைவரும் நாம் நடத்த இருக்கின்ற தேர்வுகளில் பங்கேற்று சிறப்பு பெற வேண்டும், பாவலர்களாக உருவாக வேண்டும். அந்த பாவலர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வகையில் அவர்களுக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறையின்
தமிழ் பண்பாட்டு மரபு செல்வங்கள் நடுவத்தோடு அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் இணைந்து தேர்வு நடத்தி உரிய சான்றிதழ்களை தர இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை சிறப்பாக்கி தருகின்ற பணியில் எங்களோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய அமர்வை வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த கவிச்சுடர் மதிவதனி அவர்களுக்கும், இந்த அமர்வை ஒருங்கிணைத்து நடத்தி சிறப்பித்து தந்த ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்கறிஞர் ஆக்கு நிறைபதி அவர்களுக்கும், தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், முனைவர் சி முருக சரஸ்வதி அவர்களுக்கும் இந்த அமர்வில் பங்கெடுத்து செவிமடுத்து இந்த அமர்வின் நோக்கங்களை நிறைவேற்றி தந்த உங்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த தரமான இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள் உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.